ஓஷிப்பை நடத்திட்டு செய்தியை கொடுக்கணும்னு பாஸ்டர் சொன்னாங்க. கர்த்தர் பலப்படுத்துவார். ஆக்சுவலாக நல்ல ஒரு ஆராதனை நடத்திங்கன்னா ரொம்ப வீக் ஆகிடும் சரீரமும் ஆவியும். ஆனாலும் கர்த்தர் நிச்சயமாக பலப்படுத்தி அவர் வைத்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாக உங்களுக்கு வார்த்தையின் மூலமாய் அருள்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவரே நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் மகிமைக்கு பாத்திரரும் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவருமாக இருக்கிறார். எத்தனை பேர் ருசித்து பார்த்துருக்கீங்க? ஹல்லேலூயா. நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். நமக்கு அந்த தகுதி இல்லாவிட்டாலும் கர்த்தரை நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் நம்மோடு கூட இருந்து அதிசயங்களை அவர் நிச்சயமாய் காண பண்ணுவார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சாட்சி உண்டு. கடந்த 2 வாரங்களாக நாங்கள் பீகார் மற்றும் நேபாள் ஆகிய 2 இடங்களுக்கும் போய் மிஷன் ஊழியத்துக்காக நாங்கள் போய் ஒரு 5800 கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். காரில் பண்ணி திரும்பி வரும்படியாக எந்த சேதமும் இல்லாதபடி ஒரு பஞ்சர் கூட ஆகலை. ஒரு இடத்துக்கு நாங்கள் போகும்போது 5 கிலோமீட்டர் ஆற்றுக்குள்ளே ஓட்டிகிட்டு போனோம். ஒரு ரிவரில் அந்த ஹிமாலயன் ரிவர்ஸில் அந்த சரளக்கல்லே ஓட்டிகிட்டு போகணும்படியான சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் ஒரு சேதமும் ஏற்படல, ஒரு பஞ்சர் கூட ஆகலை, யாருக்கும் எந்த விபத்தும் ஏற்படல. வீட்டில் நாங்கள் விட்டுட்டு போன குடும்பத்தாரையும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து சந்தோஷமும் சமாதானமாய் திரும்பி வர கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதுக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. அவருக்காக நாம் நிற்கும் பொழுது அவர் நமக்காக நிற்பார். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுது நமக்காக நன்மைகளை செய்கிற தேவன். நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி கீழாக்காமல் மேலாக்கி வாளாக்காமல் தலையாக்கி எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க முடியாத கர்த்தர் செய்வார். விசுவாசித்தால் நம் தேவ மகிமை நிச்சயமாய் காண முடியும். ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே ஒரு வசனத்தை வாசித்தோம். நம்ம கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை மீண்டும் எனக்கு வாசிங்க. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், அவரால் மீட்கப்பட்டவர்கள். நமக்காக அவர் தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிலுவையிலே சிந்தி தம்முடைய பாவமற்ற ரத்தத்தை, அவர்கிட்ட எந்த பாவமும் இல்லை, ஆனாலும் நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, அந்த ரத்தத்தினாலே ஜெயத்தை மேற்கொள்ளும்படியாக, அந்த ரத்தத்தினால் நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, அவருடைய நாமத்தினால எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தம்முடைய ஜீவனை நமக்காய் பலியாக்கினார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதன்றது நான் தான் தலையெழுத்து. என் தலையெழுத்து சரியில்லை யாரும் சொல்லக்கூடாது. தலையெழுத்து தெரியுமா? ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. அதில் ஏதாவது குறை இருக்குதுன்னா நம்ம விசுவாசம் குறைன்னு அர்த்தம். அது எப்படி சொல்லியிருக்கு? ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் எப்பயுமே விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் அதிகமாக பேசுகிறாரு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒன்று கூடும், இது கூடும், அது கூட இல்லை. ஒரு விசுவாசத்தின்படியே ஆக கழுவது. எவ்வளோக்கு அதிகமாக விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அதிகமாக நன்மையை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். 100% என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் விசுவாசிக்க திராணி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் 100% உங்களுக்கு ஜெயம் தான் கிடைக்கும். தோல்வின்றது நடக்கவே நடக்காது. ஏன்னா அது நமக்கு இல்லை. நம்ம தலையெழுத்து என்ன? ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு. அதை விசுவாசத்தில் பெரும்படியாக இப்படி ஆயிட்டுனா எப்படி ஆயிற்று? கிறிஸ்து சிலுவையிலே நமக்காய் பலியானார். கலாத்தியர் 3:13 சொல்கின்றது, மரத்திலே சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காய் சாபமானார். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், சாத்தானுடைய சகல அதிகாரங்களையும் அவர் உரிந்து போட்டார்னு. ஆக அவன் பல்லு இல்லாத பாம்பு, பல்லு இல்லாத பாம்பு. அதை பார்த்து நம்ம பயப்பட அவசியம் இல்லை. எப்படி டான்ஸ் ஆடி என்னதான் கொத்துனாலும் பாய்சன் இறங்காது. அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவனை எல்லாத்தையும் பிடிங்கி உறிஞ்சி போட்டு ஆண்டவர் நம்ம கையில் குத்துறாரு. நான் என் பிள்ளை கூட போகிறேன், ஒரு பாம்பு வருது, யார் அடிப்பா? அப்பா தான் அடிப்பார். அடிச்சுட்டு என்ன பண்ணுவார்? பிள்ளைகிட்ட நீ 2 அடி அடினார். எப்போ? செத்த பிறகு. அவர் பையன் என்ன பண்ணுவார்? பெரிய பாம்பு வச்ச மாதிரி அவர் குச்சி வச்சு அடிச்சுட்டு இருப்பார். அப்படி தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட பிசாசை கொடுத்துருக்காரு. நீ பிடிச்ச அவனை விளையாடுன்னு. நம்ம என்ன பண்ணுறோம்? செத்த பாம்பு பார்த்தே பயப்படுறோம். அநேகருக்கு பிசாசை பார்த்தா கூட பயப்பட மாட்டாங்க, ஆனால் கர்ப்பாம்பூச்சியை பார்த்தா பயம். கர்ப்பாம்பூச்சியை பார்த்தா பயம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, பாஸ்டர். அவர் இப்போ பாஸ்டராக இருக்கார் காஞ்சிபுரத்தில். ஆனால் அவர் தான் போயிருந்தோம் பீகாருக்கு. நான் அவர் மவுண்ட் ரோட்டில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு சின்ன கர்ப்பாம்பூச்சி கீழே வெளில வந்துச்சு. ஃபுல் டேபிளும் தலையில் கவுத்து விட்டு வெளில ஓட்டிட்டார். ஆனால் நல்லா பிசாசு வரட்டுவார். ஹல்லேலூயா.
கர்ப்பாம்பூச்சி நம்மளை பார்த்து ஓடுது, என்ன இவ்வளோ பெரிய ஆள் வந்துட்டான் ராட்சசன்னு. ஆனால் நம்ம அதை பார்த்து ஓடுறோம். அதே மாதிரி தான் பிசாசு, செத்தவன், அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, சகல அதிகாரம் ஆண்டவர் பிடுங்கி போட்டார், ஆனாலும் அவனை பார்த்து பயப்படுறோம். அநேக பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டோட நாமத்தை பேசுறதை காட்டிலும் பிசாசை குறித்து அதிகமாக பேசுவாங்க. ஓ பிசாசு இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இதை பண்ணட்டும். வேதம் சொல்கின்றது, உனக்கு விரோதமாய் உருவாகின்ற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். என்ன வேணால் உருவாகட்டும், எத்தனை வேணால் வரட்டும். ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, பிரச்சனை மேலே பிரச்சனை, இப்போ தான் ஒன்று முடிஞ்சது, அடுத்து இன்னொரு பிரச்சனை வந்து சொல்லியிருக்கோமா, இப்போ தான் உன்னை தாண்டி வந்தேன், அதுக்குள்ளே இன்னொன்று, இப்போ தான் ஒன்று முடிஞ்சது, அதுக்குள்ளே இன்னொன்று. அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? வேதம் சொல்கின்றது, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம். ஹல்லேலூயா. அநேக துன்பம் வருதா, கர்த்தர் உங்களை நீதிமானாய் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். ஏனென்றால் வார்த்தை தான் சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தார் அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தார் அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கிறார் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆகவே நீதிமானுக்கு ஒரு துன்பம் அநேகம், ஆனால் வேதம் சொல்கின்றது அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. பிரச்சனை வந்தவனே நடக்கிறோம், பிரச்சனை வந்தவனே அவபக்தியாக பேசுகிறோம், பிரச்சனை வந்தவனே கர்த்தருக்கு விரோதமாக பொறுப்பு இருக்கிறோம். ஆனால் வேதத்தில் ஜெயம் எடுத்த ஒருவனும் கர்த்தரை குறித்து ஒரு வார்த்தை விரோதமாக பேசவே இல்லை. அப்போ தான் ஜெயம் உண்டாச்சு. தானியேல் விசேஷித்தாவி உள்ளவனாக இருந்தான், உண்மை உள்ளவனாக இருந்தான், கர்த்தருடைய பிரசன்னத்தை எப்போ சுமந்து செல்கிறவனாக இருந்தான். ஆனால் எங்கே போட்டாங்க? சிங்க கபியில் போட்டவுடனே நம்ம கடவுளுக்கே சாபம் விட்டுருப்போம். நம்மள அந்த என்ன கடவுள், எவ்வளோ ஃபாஸ்டிங் போட்டேன், எவ்வளோ ஜெபம் பண்ணேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எங்கே மாங்காய் இருக்கோ அங்கே தான் கல் எறிவாங்க. வெறும் மரத்தில் எரிஞ்சால் பைத்தியக்காரனும். நம்ம மரத்தில் மாங்காய் காய்ச்சா பிசாசு என்ன பண்ணுவான்? கல் அடிச்சுட்டே இருப்பான், பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பான். ஆனாலும் ஜெயம் யாருக்கு? நமக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் அளவுக்கு அதிகமாக கிறிஸ்து அன்பை ருசித்து பார்த்துருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் பிரச்சனை சொல்லுங்கள், அந்த பிரச்சனையை நான் கடந்து போயிருக்கேன். என்ன வேணால் வியாதியை சொல்லுங்கள், நாங்கள் கடந்து போயிருக்கோம். எல்லாம் மரணப்படுக்கை தான், சாதாரணமான வியாதி இல்லை. மரணப்படுக்கை, விபத்துக்கள், மனுஷர்கள் விரோதமாக நின்ற காரியங்கள், என்னென்ன விதத்தில் குழி தோண்ட முடியுமோ அதெல்லாம் பிசாசு குழி தோண்டி பார்த்தான். ஆனால் அவன் தோற்று போனவன். ஹல்லேலூயா. என் ஃப்ரெண்டு பாஸ்டர் சொல்லுவார், பிசாசு அவன் பக்கமே வரமாட்டான் பாஸ்டர், அவன் பைபாஸில் போயிடுவான். பைபாஸில் அவனை பார்த்தா போய் நின்னா நீ டைம் வேஸ்ட்டு. ஏன் பைபாஸ் போடுறாங்கன்னா, ஊருக்குள்ளே போனால் நிறைய டிராஃபிக் இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகி அடுத்த ஊருக்கு போய் டிலே ஆகும்னு பைபாஸ் போட்டுடுறாங்க. அது பிசாசு என்ன பண்ணணும், நம்மகிட்ட தான் டைம் வேஸ்ட்னு சொல்லி அவன் மட்டும் வேலையை பார்த்துட்டு போடும். அப்படிப்பட்ட தைரியம் உள்ளவர்களாக நாம் மாறும் பொழுது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானத்தை தரும்படியாக கர்த்தர் ஒரு நினைவை நினைத்திருக்கிறார். எப்போ சமாதானம் உண்டாகும்? நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இல்லாதபடி நிம்மதியாக இருக்கும் பொழுது தான் ஒரு சமாதானத்தோடு நம்மளால் இருக்க முடியும். ஆனால் பிரச்சனை நடுவில் சமாதானம் இருக்கிற யார் தெரியுமா? யாரு? அவன் தான் விசுவாசி. ஹல்லேலூயா. ஏன்னா பிரச்சனைலாம், என் பிரச்சனைலாம் யாருடைய பிரச்சனை? கர்த்தருடைய பிரச்சனை. என் பிள்ளைக்கு நாளைக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டணும், என்ன பண்ணோம்? என்கிட்ட வந்து ஃபீஸ் கட்டணும் 1 லட்ச ரூபா சொல்லிட்டு அது பாட்டு போய் ஜாலியாக விளையாண்டுருவோம். தூக்கம் வராமல் இருக்குது யாருது? என் பொழப்பு. 1 லட்ச ரூபா எங்கடா போய் பரட்டுறதுன்னு அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. அங்கே ஃபோன் பண்ணுவார் மலேசியாவிலேருந்து, நாளைக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டணும், அவ்வளோதான் அவர் வேலை முடிஞ்சது. நாங்கள் தான் இங்கே மண்டையை உருட்டின்னு இருக்கணும். ஆகவே நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம வந்து அவருடைய பிள்ளைகள். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரம் நமக்கு இருக்கு. அவருடைய பர்த் ரைட்ஸ், லீகல் ஹயர்ஸ் மாதிரி. லீகல் ஹயர்னா நம்ம வந்து அவருக்கு இல்லை, எல்லா அவருக்கு என்னென்ன உரிமை பிதாவட்டில் இருக்கோ அதே உரிமை யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. we are co-heirs in Christ. நம்ம உடன் சுதந்திரவாளிகள். நம்ம பங்காளி யாரு? கிறிஸ்து யார் நம்மளுக்கு பங்காளி. நம்ம அவருக்கு என்ன பங்கு இருக்கோ நம்மளுக்கு அதிகம் இருக்கு. யார்கிட்ட? பிதாவின் இடத்துல. அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தான் எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? விசுவாசத்தினால் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க எந்த ரிக்வெஸ்டோட, பிரேயர் ரிக்வெஸ்டோட, எந்த பாரத்தோட எந்த காரியம் நடக்கும் நீங்க நினைச்சு வந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா.
அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஜெயம், எல்லாவற்றிலும் செழிப்பு, எல்லாவற்றிலும் பலன், எல்லாவற்றிலும் தலைகள் உயர்த்தப்படும், எல்லாவற்றிலும் சாட்சிகளை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஒரு நாள் அவரை நம்பி நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நம்பி விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அவருடைய நம்ம நினைத்திருக்கிற நினைவை முடிவை அவர் நமக்கு தருவார் என்றால், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய சிந்தனை யாருடையது? தேவனுடையது. ஆகவே நம்மளுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? பேராசையா இருக்காது, நிராசையா இருக்காது, அது இம்மாரலா இருக்காது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதாக மாத்திரம் தான் இருக்கும், இல்லையா? இப்போ டக்குன்னு நாளைக்கு எனக்கு 10 கோடி ரூபா வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வச்சுன்னா என்ன ஆசை? பேராசை. சரி, ஆண்டவர் கொடுத்துட்டார் 10 கோடி ரூபா, போ இந்த கேஷை எடுத்துக்கோ, 2000 ரூபா நோட்டான்னு. இங்கே வருவீங்களா மீட்டிங்க்கு? அங்கே எவனா பெட்டியை திறந்துருவானோ, பூட்டை உடைச்சிருவானோ அப்படின்னு சொல்லி பெட்டு மேலே அடுக்கி மேலேயே படுத்துட்டு இந்த பெட்ரூம் விட்டே வெளில வர மாட்டோம். அதனால தான் வேதம் சொல்கின்றது, அன்றன்று உள்ள அப்பம் என்னை கொடுக்கப்படும், அன்றென்று கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கிற முடிவை, என்றால் கர்த்தருடைய சிந்தனை உங்களுக்கு இருக்கின்றபடினால நீங்களுடைய எதிர்பார்ப்பும் கர்த்தருடைய சித்தமும் ஒரே மாதிரி இருக்கும். தேவன் விசுவாசிக்கின்றபடினால நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் தாவீது சொல்கின்றார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நம்ம என்ன பண்றோம்? அது பின்னாடி ஓடுறதுக்கே செய்யற. அவர் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டார், நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கணும். அவர் கார் வாங்கிட்டார், நம்ம கார் வாங்கணும். அவர் இதை வாங்கிட்டார், நம்ம இதை வாங்கணும். இதனால ஒருத்தருடைய வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன தெரியுமா? கார் வாங்கி வீடு வாங்கி செட்டில் ஆகி படுத்துக்கணும். அவரும் போய் சேர்ந்துட்டோம். இதுக்காக நம்ம அழைக்கப்படவில்லை. இதுக்காக இந்த கூட்டத்தில் கர்த்தர் கொண்டு இங்கே உட்கார வச்சாரு. இதுக்காக பேர் சொல்லி அழைத்தாரு. இதுக்காக ரத்தத்தை சிந்தினாரு. நாம் இருக்கின்ற ஜெயம், நம்முடைய வாழ்க்கையில சத்துருவை நிர்மூலமாக்குகின்ற நம்முடைய விசுவாசம் அநேகருக்கு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதை அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் அழைக்கப்பட்ட அழைப்புடைய நோக்கம். நம்ம மூலியமாய், நம்முடைய செய்கையின் மூலியமாய் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் சொல்லாரு 1 மாதம் தான் உயிரோடு இருப்பான்னு. நம்ம 10 வருஷம் உயிரோடு இருந்த அவர்கிட்ட காமிக்கணும், நம்முடைய தெய்வம் அவரை காட்டிலும் பெரியவர்னு காமிக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு சாட்சி உட்காந்துருக்கு. என் ஒய்ஃபு இறந்து 2 வருஷம் தான் உயிரோடு இருப்பேன் 2000 சொன்னாங்க. இன்றைக்கி எத்தனை வருஷம்? அது 2017. டாக்டர் சொல்கிறாரு, என்ன மிரக்கிள் லேடி எப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்? we have a miracle working God. ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆகவே நம்ம வாழ்க்கையில் அற்புதம் தான் நடக்கணும். விசுவாசி அற்புதத்தை எதிர்பார்க்க கூடாது. அற்புதம் தானே நடக்கணும். அதை விசுவாசிக்க வேண்டும் நடக்கும்னு. அற்புதம் யாருக்கு தெரியுமா? அவிசுவாசிக்கு தான். அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், எப்படியாவது ஒரு அற்புதம் நடந்துடாதான்னு. அற்புதம் யாருக்கு தெரியுமா? அவிசுவாசிக்கு. கர்த்தர் இவ்வளோ வல்லவர் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் அது அற்புதம். நமக்கு என்ன தெரியுமா? இவர் செய்வார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அற்புதங்களை செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று வாயில சொன்னா பத்தாது. நம்ம சூழ்நிலையில் ஒரு வித்தியாசமான காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று நாம் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சாரு. வாயின் அறிக்கைக்காக காத்திருக்கிறார். நம்ம எல்லா பிரச்சனையும் அவர் கையில் கொடுக்குறோமான்னு காத்திருக்காரு. முழுசு நம்புறோமான்னு காத்திருக்காரு. அப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்தோடனே என்ன சொல்லணும்? அடுத்த சாட்சி உண்டாக போகுது. என்ன சொல்லணும்? நல்லா சொல்லலாம், ஆனால் பிரச்சனை வந்த பிறகு தான் தெரியுன்றீங்களா? நாங்கள் தாண்டி போயிருக்கோம். ஹல்லேலூயா. ஒன்றுலையும் வெட்கப்பட்டு போனதில்லை, ஒன்றுலையும் சத்துரு ஜெயத்தை எடுத்ததில்லை. எவ்வளோ விதமாக வந்தாலும் சரி, எனக்கு கொஞ்சம் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் அப்புறம் பிள்ளைங்களை தொட்டு பார்த்தான், ஆனால் அவன் தோற்று போனவன். ஹல்லேலூயா. நம் தேவன் தலைகளை உயர்த்தும்படியாகவே நம்ம அழைச்சிருக்காரு. எவ்வளோ வைராக்கியமாக நிற்கிறீர்களோ அவ்வளோ வைராக்கியமாய் சாட்சி உண்டாகும். நீங்கள் எதிர்பார்க்க முடிவை கர்த்தர் நிச்சயமாய் கட்டளையிடுவார். அது சம்பூர்ணம் தான், அது அறகுறையாக நிற்காது. ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்ப மாதிரி தெரியும், குறையா இருக்க மாதிரி தெரியும், ஒன்றுமே கண்ணில் தெரியாத மாதிரி தெரியும், ஆனாலும் முடிவு சம்பூரணம். கடந்து போகிறதுக்குள்ளேயே நம்ம புலம்பி தவிக்கக்கூடாது. முடிவு வரைக்கும் கர்த்தரோடு நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். The end will be glorious. முடிவு சம்பூரணமாக இருக்கும். அதான் இந்த செய்தியுடைய தலைப்பு. எண்ட் எப்படி இருக்கும்? மகிமையா இருக்கும். என்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், பொய் சொல்லாதவர், எல்லா சூழ்நிலைகளுக்கும் போதுமானவர், நம்மோடு கூட இருந்து யுத்தங்களை நடத்தி நம் தலைகளை உயர்த்தி கீழாக்காமல் மேலாக்கி வாளாக்காமல் தலையாக்கி எல்லா சூழ்நிலைகளும் சாட்சிகளை உண்டு பண்ணி சர்வ வல்லவர் என்பதை நிரூபிக்க வல்லவராயிருக்கின்றார். ஹல்லேலூயா. நம்ம அவரை சாதாரணமாக இடம் போட்டுறோம். அவர் சாதாரணமான ஆள் இல்லை.
அசாதாரணமான ஆள். இங்கே நம்ம உட்காருக்கு நமக்கு தகுதியே இல்லை, ஆனாலும் கர்த்தர் நம்மை பேர் சொல்லி அழைச்சிருக்கார். எதுக்காக? நம்ம வாழ்க்கையில் நிரம்பி வழிகின்ற அனுபவத்தை நாம் பெற்று அதன் மூலமாய் நம்மை சுற்றி இருக்கின்ற அநேக காலி பாத்திரங்கள் அதை ருசித்து பார்த்து கிறிஸ்து நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அநேக இந்துக்கள் மத்தியில் நாம் வசிக்கின்றோம், அநேக புறஜாதியார் மத்தியில் வசிக்கின்றோம். கிறிஸ்தவர்களால் பிறந்திருந்தாலும் விசுவாசம் என்று ஒன்றுமே இல்லாத ஜனங்கள் மத்தியில் நாம் வசிக்கின்றோம். அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் நிரூபிக்கிறதுக்கு தான் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம தெரிந்தெடுத்தவனே பிசாசுக்கு தெரியும் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்ட ஜனம் என்று அநேக பிரச்சனைகளை கொண்டு வர்றான். ஆனால் அவன் தோற்று போனவன். வேதம் சொல்கின்றது, சோதிக்கப்படுகிற அவனும் தேவனால் சோதிக்கப்படுகிற என்று சொல்லாதிருப்பானாக. அப்ப சோதனை யார் மூலமா வருது? பிசாசு மூலமா வருது. ஆனா கர்த்தர் நம்ம எதுக்கு அழைச்சிருக்காரு? எதுக்கு அழைச்சிருக்காரு? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். ஹல்லேலூயா. என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும், என் கணவர் ஆசீர்வதிக்கப்படுவார், என் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும், நான் உயர்த்தப்படுவேன், கீழாக மாட்டேன், மேலாவேன், எனக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காது என்று வாயத்தது நீங்க அறிக்கை இட இட உள்ளான மனிதன் பலன் அடைவான். ஹல்லேலூயா. பலன் அடையணும். நம்ம சத்துருவை நிர்மூலமாக்குறவரா இருக்க வேண்டும். பாஸ்டர் சொல்வார், நான் ரொம்ப கத்தி கத்தி பேச வேண்டும். ஏன் தெரியுமா? எனக்குள்ள அந்த மாதிரி ஒரு வெறி. நம்மலாம் நல்ல கிறிஸ்துவ நம்ம ஜீவியத்தை ஜீவிப்போம் என்றால் நம்ம போய் யாருக்கும் கிறிஸ்துவ அறிவிக்க வேண்டியதில்லை, தானே தேடி ஓடியாரணும். எங்கேயோ சகப்பாவோட புடவை கட்டிட்டு ஒருத்தவங்க உட்காந்துருக்கான், அவனை தேடி இங்கே நடந்து போகிறாங்க. அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது, அவர் மனுஷன். ஆனாலும் சர்வ வல்ல தேவன் நம் சொந்தக்காரர். ஹல்லேலூயா. அவரை விசுவாசித்து நாம் எடுக்கின்ற ஜெயம், எந்த பிரச்சனை வந்தாலும் இம்மிடியேட் நம்ம அறிக்கையிடணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க, அசைச்சு பாருங்க, பிசாசு விலைக்கு ஓடுவான். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசை பார்த்தாலே பயம், பிரச்சனையை பார்த்தாலே பயம், சூழ்நிலை பார்த்தாலே பயம், உடனே அவிசுவாசமான வார்த்தைகள், உடனே விளவலன்னு உடம்பெல்லாம் நடுங்குது. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வசனம். ஒருத்தர் வீட்டில் போனீங்கன்னா சாவி போட கூட இடம் இருக்காது. எங்கடா சாவி போடுறது? வசந்த நேரத்தில் தேடி தான் போட்டோம். ஆனால் அவங்கள்ட்ட போய் 5 நிமிஷம் பேசினீங்கன்னா நம்ம அவிசுவாசியாக மாறிடுவோம். எப்படி மாறுவோம்? கர்த்தர் இருக்காரோ, உண்மையிலே இருக்காரா அப்படி நமக்கு ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு விசுவாசிகள். நம்ம என்னன்னா, we call ourselves believers but we don't believe. நம்ம விசுவாசிகள் நம்ம பேர் சொல்லி அழைச்சிக்கிறோம், ஆனால் நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. 100% யாராவது சொல்ல முடியுமா? நான் சேலஞ்ச் பண்ணுறேன், வாழ்க்கையில் எனக்கு சாகிற வரைக்கும் ஒரு தீமை நடக்காது, தைரியம் தான் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், சத்துரு ஜெயத்தை எடுக்கவே மாட்டேறான், சாகிற வரைக்கும் எனக்கு விரோதமாக வாய்க்க மாட்டான். ஏன்னா கர்த்தர் நல்லவன் பேரை ருசித்து பார்த்துருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு தடவை செஞ்சால் போதாது, 2 தடவை செஞ்சால் போதாது, 10-15 தடவை கர்த்தர் எத்தனை தடவை நம்ம வாழ்க்கை செஞ்சிருக்காரு. என்னைக்காவது நாள் வீட்டில் உட்காந்து ஒரு நோட் எடுத்து எழுதுங்க, இது வரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகள். எத்தனை முறை ஜபத்திற்கு பதில் கொடுத்திருக்கார், எத்தனை முறை நம்ம தீங்களை காப்பாற்றிருக்கார், எத்தனை முறை விபத்தில் காப்பாற்றிருக்கார், எத்தனை முறை தேவைகளை சந்தித்திருக்கார், எத்தனை முறை தலைகளை உயர்த்தியிருக்கிறார், எத்தனை முறை சாட்சியாக நிறுத்தியிருக்கார். எழுதி பார்ப்பீர்கள் என்றால் இந்த பக்கம் ரொம்ப ஓவர் வெயிட் இருக்கும். நமக்கு இப்போ இருக்க பிரச்சனையை வச்சுக்கின்னு கர்த்தரை நம்ம தூஷிக்கிறோம், கர்த்தருக்கு விரோதமாக நினைக்கிறோம், நடக்குமோ நடக்காது நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தில் there is no plan B. யுத்தத்துக்கு போகிறவங்க 2 பிளான் வச்சுருப்பாங்க, பிளான் A, பிளான் B. இந்த பக்கம் போய் அடிங்க, இது ஃபெயிலான இந்த பக்கம் போக வேண்டும். ஆண்டோடைய இதில் ஒரே ஒன்று தான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு தரும்படியாய் கர்த்தர் விரும்புகின்றார். அதுக்கு ஒன்று நடக்கணும், உள்ள பலன் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தான் வாய் அறிக்கையிடும். அவிசுவாசம் உள்ளே இருந்துச்சுன்னா, அவநம்பிக்கை உள்ளே இருந்துச்சுன்னா, கர்த்தர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ நம்பிக்கை உள்ளே இருந்துச்சுன்னா வாய் அறிக்கையிடாது. பிரச்சனை மத்தியில் சோதனை செலுத்த முடியுதா? பிரச்சனை மத்தியில் ஜெபம் பண்ண முடியுதா? பிரச்சனையின் மத்தியில் கர்த்தர் செய்வார்னு அறிக்கையிட முடியுதா? முடிஞ்சதுனா தான் நம்ம உண்மையான கிறிஸ்தவங்க. ஹல்லேலூயா. என் மீட்டிங் ஒருத்தவங்க வருவாங்க, என்னுடைய அந்த பையன்தான் அடிக்கடியாக நம்ம வீட்டுக்கு வருவார். அவங்க அம்மாவுக்கு நான் தொடர்ந்து கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணியிருந்தேன். இந்த சாட்சி நான் சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரில. ஒரு 3 மாதம் என்கிட்ட தொடர்ந்து ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபோன் பண்ணுறப்பலாம் சொல்லுவாங்க, ஐயா வயிறெல்லாம் வலிக்குதியா, காலெல்லாம் இழுக்குதியான்னு. சரிம்மா ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சு ஆமைன்னொன்னே காலெல்லாம் வலிக்குதியான்னு. நம்ம ஜெபிச்சிருக்கோம்மா, விடுங்க ஆண்டவர் செய்வார். இப்படியே சொல்லி 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 எனக்கே இவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா ஏன்டா பண்ணுறாங்கன்னு இருக்கும், என்னத்தை தான் இவங்களை தேத்துறது அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா பிபி 290/140 நீங்கள் செத்து போயிடுவீங்கம்மான்னு சொல்லிட்டேன்.
நீங்கள் சீக்கிரம் செத்துருவீங்க, ஒன்று விசுவாசிங்க, இல்லை மாத்திரையாக சாப்பிட்டு தொலைங்க, ஒன்றும் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க, என்னைய ஃபோன் பண்ணி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன். சாயந்தரம் பார்த்தா மீட்டிங் வந்து உட்காந்துருக்குறாங்க மூலையில், இது வரைக்கும் வந்ததே இல்லை. என்ன அந்த அம்மா உட்காந்துருக்கேன், சரி வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிவிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு யாரும் அவங்ககிட்ட போனோடனே அவங்க சொல்கிறாங்க, ஐயா ஆண்டவர் கைவிட்டார் யான்னு. ரொம்ப சந்தோஷம், இனிமேல் யார்ட்டையும் போய் நான் கிறிஸ்தவன் சொல்லாதீங்கன்னு. நான் போய் கிறிஸ்தவன் யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நீங்களே இருங்க. ஏன்னா எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். டாக்டர்கிட்ட போனேயா, அவர் நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு சொல்லிட்டாரு. சரி, அப்போ நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப வருத்தம் உண்டாச்சு. நான் சொன்னேன், உங்களுக்கு 1 மாதம் டைம் தரேம்மா, 1 மாதம் ஆமாம் இல்லை முடியாது கூடாது நடக்காது இவைகளை பேசவே கூடாது, பேசாமல் இருந்துட்டு 1 மாதம் கழிச்சு வாங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன்னு. அந்த மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. நான் மற்றவங்க முன்னாடி எனக்கு நான் சொன்னேன், இதில் சொல்லிட்டேன். ஆனால் கொஞ்ச கழிச்சு என்னை கூப்பிட்டாங்க, 2 நிமிஷம் கழிச்சு, ஐயா நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், 100% நம்புறீங்களா, கண்டது செய்வார் நம்புகிறேன். ஒன்று நான் ஜெபம் பண்ணேன் அந்த அம்மா கீழே விழுந்துட்டாங்க. நான் ஜெபம் பண்ணலாம் விழுந்துட்டாங்கன்னு சொல்லி நான் போயிட்டேன். நான் மற்றவங்க ஜெபம் பண்ணிட்டு எந்திரிக்கவே இல்லை, அந்த அம்மா அங்கேயே தான் கிடந்தாங்க. என் ஒய்ஃப் பயந்து போய் பிபி மிஷின் வந்து பார்த்தா 290/140 இருந்த பிபி 70/40 ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், பிபியும் மாறும், எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அந்த அம்மா எந்திரிச்ச உடனே இடியாப்பமும் கோழி குழம்பும் சாப்பிட்டுதாங்க என் வீட்டில். பையன் திடீர்னு வந்தார், சோத்திரம் கத்து. என்ன கேட்டால், எங்கள் அம்மா சாப்பிட்டு 4 மாதம் ஆகுதுன்னு. கத்தரால் எல்லாம் கூடும். சகோதரிய, நம்முடைய விசுவாசம் தான் மலையை பெயர்க்கும். எவ்வளவுக்கு அதிகமாய் நம்புறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் கத்தர் வைத்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். எவ்வளவுக்கு அதிகமாய் அவிசுவாசமா இருக்குமோ அவ்வளவு நேரம் டிலே ஆகும். சீக்கிரமா நீங்க நம்பி முடிச்சிட்டீங்கன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிச்சு. எக்ஸாம் இல்லாமல் எந்த டெஸ்ட்டும் பாஸ் ஆக முடியாது. ஆண்டவர்கிட்ட விசுவாசத்துக்கு அறிக்கிட்டீங்கன்னா ஒரு டெஸ்ட் வரும், ஜெயிக்கணும். கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிச்சோன்னா அடுத்தபடி ஏறிடணும். 1ஆம் கிளாஸ்லேயே இருக்கிறேன் அப்படின்னா என்னை தான் ஸ்கூலில் முடிக்கிறது. ஒரு தடவை விசுவாசத்துக்கு டெஸ்ட் வந்துச்சு, ஜெயிச்சோம், அடுத்தபடி ஏறணும். 2ஆம் கிளாஸ் போகணும் விசுவாசத்தில், அப்புறம் 3ஆம் கிளாஸ் போகணும், அப்புறம் 10ஆம் கிளாஸ் போகணும், டிகிரி முடிச்சுட்டு அடுத்து வேலையை பார்க்கணும், கத்தருக்காக ஊழியத்தை பண்ணணும், அவர் அறிக்கைகளாக மாற வேண்டும். நம்ம 1ஆம் கிளாஸ்லேயே இருக்கோம். ஒரு தடவை ஜெயிச்சோமா அடுத்த பிரச்சனை திருப்பியும் சோர்வு, திருப்பியும் ஜெயிக்கணும், திருப்பி அங்கேயே தான் இருக்கணும். அப்படி அல்ல. ஹல்லேலூயா. நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கோம், சத்துருவை நிர்மூலமாக்குறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கோம், எல்லா சூழ்நிலையை மேற்கொள்ளுகிறவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். நீங்க சொல்லி பாருங்க, உங்க விசுவாசம் தானே உள்ள பலன் அடையும். ஒரு தடவை பிரச்சனையை பார்த்து பேசுங்க, மலையை பார்த்து பேசுங்க. ஆண்டவர் சொன்னாரு, நம்ம பேசுறோமா? சூழ்நிலை பார்த்து பேச தைரியம் இருக்குதா? விரோதமா நிற்கிற மனுஷனுடைய வாயை கட்ட அதிகாரம் இருக்குதா உங்களுக்கு? கட்டி பாருங்க. ஒருத்தர் வந்து உங்களுக்கு விரோதமா கத்தட்டும், ஏசு நாம வாயை கட்டணும், வாய்க்குள்ள சொல்லி பாருங்க, கபாரம் முடிக்குவார். ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம். அந்த வீட்டில் கதவு நாய் வந்து டக்குன்னு செயினில் கட்டியிருந்த நாய் அப்படியே கால் கிட்ட கடிக்க வந்துச்சு. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்து கடிச்சிட்டு இருக்கோம், அந்த செயின் எட்டலை, அதுக்கு நல்லா விட்டுருச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், வேலைக்கு அந்த பக்கமாக போயிட்டு என் கூட வந்தவர் வந்து ஏசு நாமத்தினால வாயை கட்டுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். போயிட்டு ஜெபம் பண்ணி வெளில வரோம், படுத்துன்னு இப்படி கண்ணை திறந்து எங்களை பார்த்துச்சு, ஒன்றும் பண்ணல. நாங்களும் வந்துட்டோம் வீட்டுக்கு. அடுத்த நாள் காலையில் கதட்டாங்க, யாருன்னு பார்த்து இந்த அம்மா நின்று நிற்கிது. ஐயா என்னையா பண்ணீங்க? நாய் சாப்பிடவே மாட்டேங்குது, நேற்றுலேருந்து கொலைக்கவே மாட்டேங்குது, படுத்த இடத்துலையே படுத்து கிடக்கு. நாயின் வாயவே ஆண்டவர் கட்ட முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துரு எம்மாத்திரம், மனுஷன் எம்மாத்திரம், நம் தேவன் சர்வ வல்லவர். நம்ம வேலை பார்க்கலாம், கழுதையை கொண்டாது பார்ப்பாரு, எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். நான் விளையாட்டுக்காக சொல்லல, விசுவாசம் வளர வேண்டும், நம்முடைய நம்பிக்கை அவர் மீது இருக்க வேண்டும். அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம அவிசுவாசமா பேச பேச கர்த்தர் துக்கப்படுறார். ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கனே, நான் யுத்தத்தை நடத்த ரெடியா இருக்கனே, உங்களை எல்லா தேவையும் சந்திக்க ரெடியா இருக்கனே, உங்கள் தீமை நன்மையா மாற்ற ரெடியா இருக்கனே, ஆனால் நீங்களே நம்ப மாட்டீங்கன்னு கர்த்தர் துக்கப்படுவார். நீங்க விசுவாசி பாருங்க, அவங்க மலையெல்லாம் தானே ஓடி போயிடும், மெழுகாய் உருகி சமபூமியாய் மாறும். so that you can walk easily. நீங்க எளிதாய் கடந்து போக முடியும். செங்கடல 2ஆ பிளந்த கர்த்தர் சும்மா பிளந்து விட்டுல, அதை வெறும் தரையாய் மாற்றினார், உலர்ந்த தரையாய் மாற்றின வேதத்திலே வாசிக்கிறோம். நம்ம மீது கரிசனை உள்ள தேவன். சும்மா வாக்குத்தத்தம் கொடுக்கறதுக்காக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்காக கொடுக்கல, எல்லாத்தையும் செய்து முடிப்பார், ஒரு வார்த்தை கூட மாறாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன். முடிவு மகிமையாய் மாற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் நம்ம செய்ய வேண்டும். முதலாவது எடுத்து வாசிங்க, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி
கூப்பிடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிரச்சனையின் மத்தியில, நம்முடைய பலவீனத்தின் மத்தியில, சோர்வின் மத்தியில யார் நோக்கி கூப்பிடணும்? ஆபத்து நாளில பக்கத்து வீட்டுக்கார கூப்பிடு. ஆபத்து நாளில் யாரை கூப்பிடணும்? அவரை நோக்கி கூப்பிடணும். நம்ம என்ன பண்ணோம்? முட்டி போட்டுன்னு ஜெயத்தை இருக்கிற ஆளுங்க இங்கே உட்காந்துனே காரியத்தை சாதிக்க முடியும். இங்கே உட்காந்துனே அமெரிக்காவில் ஒருத்தருக்கு விடுதலை கொடுக்க முடியும். இங்கே உட்காந்துனே ஆஸ்திரேலியாவில் பிசாசு விரட்ட முடியும். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாம் ருசிச்சு பார்த்தா வந்திருக்கோம். நீங்கள் ருசிச்சு பார்க்கணுன்னா நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. பாஸ்டர் சொன்னார், இது ஒரு காரியத்தை குறித்து பேசினப்போ நான் வந்து சொல்லித்தப்போ, என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணப்போ எங்கள் அப்பா அம்மா இல்லை, என் தம்பிகளை என்னை பார்த்து கேலி பண்ணாங்க, வேலை இல்லைன்னு பைபிள் தூக்கி வேஷம் போடுறான்னு. ஆனால் கர்த்தருக்காக நாங்கள் நின்றபடினாலே, அவர் ருசித்து பார்த்தபடினாலே, தகுதி இல்லாத என்னையும் இந்த இடத்துல வந்து அவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக கர்த்தர் வைத்திருக்கார். நான் ருசித்து பார்த்து அவ்வளோ சாப்பிட்ருக்கேன். ஆகவே நம்ம எல்லாரும் சாப்பிட்டு ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார். நாங்கள் நம்ம எதிர்பார்க்கிற முடிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவர் நமக்கு சமீபமாக இருக்கார். இம்மானுவேல் என்று சொல்ல, இம்மானுவேல் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு. எப்போ? எல்லா சூழ்நிலைகளிலும். அநேகர் சொல்றாங்க, எனக்கு யாருமே இல்லை, உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. எல்லாத்த காட்டிலும் பெரியவர் நம்ம கூட இருக்கார். ஹல்லேலூயா. மனுஷனை காட்டிலும் பெரியவர், எல்லா அதிகாரிகளை காட்டிலும் பெரியவர். ராஜாவின் இறுதி யார் கருத்தில் இருக்குது? கர்த்தருடைய கருத்தில் தன் வசமாய் திருப்புவார்னு போட்டிருக்கு. இங்கே ஒரு கவுன்சிலருடைய பையன் போனாலே காலர் இப்படி தூக்கி விட்டுன்னு போறாரு. ஒயிட்டு, செருப்பு கூட ஒயிட்டு தான். நம்ம யாரு? சர்வவல்ல தேவனுடைய பிள்ளைங்க. நம்ம இவ்வளோ பெரிய காலர் வைக்கணும், அப்படி வச்சு தான் போகணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவனையே திருப்புவார் ஆண்டவர். கவர்னரையும் ராஜாக்களையும் பிரபுக்களையும் பிரதம மந்திரிகளையும் திருப்ப வல்லவர். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை நமக்கு விரோதமாய் மனுஷர்கள் திட்டம் போட பொழுது அந்த ஆன்டி கன்வர்ஷன் லான்னு ஒன்று வந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? தெரியல. நம்ம ஊரில் மத மாற்று தடை சட்டம் வந்ததோடு நின்று போச்சு. சர்ச்சுக்கு ஒரு சர்க்குலர் வச்சு யாராவது மதம் மாட்டினா அந்த பாண்டெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி. ஆனால் என்னைக்கு கர்த்தருக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்யப்படுகிறதோ அங்கே 100 மடங்கு விரோதமாய் காரியங்கள் நடக்கும். கர்த்தர் வைராக்கியமாய் காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு வைராக்கியமா இருக்கீங்களோ, நீங்க எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ, நீங்க எவ்வளவு நம்புறீங்களோ, அவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாக இருப்பார். நம்முடைய நினைவுகள் நம்ம எதிர்பார்க்க முடியும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது அவரை கண்டடைய சமயத்தில் கண்டடைய வேண்டும். நம்முடைய தேவைகள் மத்தியில் எப்போ நம்ம அவர் தேவை? சந்தோஷத்தின் மத்தியில் தேவை, குறைவின் மத்தியில் தேவை, நிறைவின் மத்தியில் தேவை, எல்லா நேரத்திலும் அவருடைய தேவை. எல்லா சமயத்திலையும் அவருடைய வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். முந்திலாம் நாங்கள் எப்படி இருந்தோம்? சண்டே கிறிஸ்டின்ஸ் தான். சண்டேல அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டின்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டின் தெரியுமா? சர்ச்சுக்கு வரல, சைக்கிள் ஸ்டாண்டில் உட்கார்றது, அவ்வளோதான் எங்கள் வேலை. ஆனால் அங்கே இருந்தவங்களை இங்கே கொண்டு நிற்க வச்சது யாரு? சும்மா வரல. ஆண்டவர் அநேக வழி வச்சிருக்காரு ஜனங்களை பிடிக்கிறதுக்கு. 2 மெயின் வழி என்ன தெரியுமா? ஒன்று தூண்டில், இன்னொன்று முள், இன்னொன்று வலை. வலையில் வந்துட்டிங்கன்னா ஈஸி, தூண்டிலில் வந்தால் வலிக்கும், ஆனால் வந்து தான் ஆகணும். நாங்களாம் தூண்டிலில் வந்த ஆளுங்க. ஆண்டவர் பல சான்ஸ் கொடுத்தாரு, ஆனாலும் ஓடி ஓடி பார்த்தோம். அப்புறம் வாய் கிழிஞ்சு போய் தான் வர வேண்டியதாக போச்சு. அப்போ என்ன அறிக்கைட்டு? ஆண்டவர் தவிர எங்களுக்கு வழி இல்லை. ஆனாலும் கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்கும் முடிவை கொடுக்கும்படியாக ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்க நினைச்சிட்டாருன்னா அப்படியே 0 ஆக்கிடுவார் முதல்ல. அப்புறம் எல்லாத்தையும் கொடுப்பார் 2 மடங்கா. ஏன் தெரியுமா? என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடன்னு சொன்ன தேவன். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வச்சிருக்க எல்லா சுதந்திரமும் ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுத்தது தான், எந்த மனுஷனும் கொடுத்தது இல்லை. நாங்கள் ஒன்றிலையும் குறைவுபட்டு போகலை, ஒன்றில் வெட்கப்பட்டு போகலை, ஒன்றில் தோற்று போகலை. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் காட்டிலும், என்னை காட்டிலும் அதிகமாக படித்தவங்க, அதிகமாக சம்பாதிக்கிறவங்களை காட்டிலும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கோம். ஹல்லேலூயா. நான் நினைச்சதை கர்த்தர் செய்வார். என்னுடைய வேலை என்ன தெரியுமா? அடுத்த மாதம் மலேசியா போய் நினைக்க வேண்டியதுதான். அது எப்படி டிக்கெட் வருமோ எப்படி போவோமோ தெரியாது. ஏன்னா என்னுடைய இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாஞ்சைகளை கர்த்தர் பணத்துக்காக அலையிடவும் நாங்கள் இல்லை. கர்த்தருடைய நாமம் எங்க பொருள் மகிமைப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம், we have to seek the Lord when we are in trouble. நம்முடைய துக்கத்தின் நேரத்தில், நான் சந்தோஷ நேரத்தில் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனால் துக்கத்தின் நேரத்தில் கர்த்தரை தேடி ஓடுறோமா? தேவை நேரத்தில், குறைவின் நேரத்தில் ஓடுறோமா? நம்முடைய பலவீனத்தின் மத்தியில் ஓடுறோமா? அது ரொம்ப முக்கியமான காரியம். அப்படி போகும்பொழுது அவர் நமக்காக சமாதானத்தை கட்டளையிட வல்லவராக இருக்கின்றார். எடுத்து வாசி, எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம்
வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக வேறுவிட்டு விடுவனும் குற்றம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருஷமின்றி தப்பாமல் கனி கொடுப்பதுமான மரத்தை போல் இருப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்றாரு நம்ம பாக்கியவான்கள் என்று. நம்ம யாரு? பாக்கியவான். யோசிச்சு பார்ப்போமா, நமக்கு ஏதாவது தகுதி இருக்கா ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு? எப்பயோ நம்ம செத்து போயிருக்கலாம். எவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, எவ்வளோ வாழ்க்கையில் விரதமாக காரியம் நடந்திருக்கு, எவ்வளோ மனுஷர் விரதமாக வந்திருக்காங்க, எவ்வளோ சூழ்நிலை நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் நம்ம நிற்கிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கையை வைத்தப்பட்டாங்க. நான் போன மாதம் செங்கல்பட்டுக்கு ப்ரீச் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அங்கே தான் என்னுடைய பேஸ். நான் நிறையா வாழ்ந்த வாழ்க்கை அங்கே தான். வாலிப வயசில் ஒரு 10-15 50 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. மெயினாக ஒரு 10-15 பேர் ஒரு குரூப் இருந்துச்சு. ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி கேட்டால் அவர் போயிட்டார். ஒரே ஒருத்தர் தான் பாக்கி இருக்கான். வயசு என்ன 50 வயசு. எனக்கு 50 வயசில் 45 வயசுக்குள்ளேயே எல்லாம் போய் சேர்ந்துச்சு. நான் ஏன் தப்பிச்சேன்? கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தபடினாலே. ஹல்லேலூயா. இல்லைனா பிசாசு என்னைக்கோ மேற்கொண்டிருப்பான், விபத்து என்னைக்கோ மேற்கொண்டிருக்கோம், நாச மோசங்கள் என்னைக்கோ மேற்கொண்டிருக்கோம். ஆனால் அவர் மேல் நம்பிக்கையை வைத்து அவரை நான் கொண்டிருக்கின்றபடினாலே, நம்பிக்கையாக கொண்டிருக்கின்றபடினாலே என்னை பாக்கியவானாய் கர்த்தர் கருதி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் பாக்கியவான். எப்போ? அவரை நம்பி அவர் மீது விசுவாசம் வைத்து அவரையே நோக்கி பாரு. பிறந்தவனு கிறிஸ்தவன் தான் எல்லா ஆசீர்வாதம் வந்துடும் தலையெழுத்து இல்லை. யார் அவரை நம்பி விசுவாசிக்க. அதனால தான் ஆண்டவர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாரு. ஒரே ஒரு பாயிண்ட் வச்சு எப்போ கிடைக்கும்? விசுவாசிச்சா கிடைக்கும். ப்ரைஸ் ரெடி. ரன்னிங் ரேஸ் நாளைக்கு வச்சுருக்காங்க. என்னைக்கு போய் ப்ரைஸ் வாங்குவாங்க? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸில் என்னைக்கு வாங்கி வைப்பாங்க? இன்றைக்கே வாங்கி அடுக்கி வச்சுருவாங்க. யார் ஓடுறாரோ அவருக்கு பேர் எழுதி கையில் குத்துருவாங்க. அவ்வளோதான். ஜெபம் பண்ணோடனே ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிட்டார் எல்லாத்தையும். பதிலாம் நம்ம விசுவாசிக்கும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இது கூடும் அது கூடும் சொல்ல, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். வாழ்க்கை ஞாபகம் வச்சுக்க. விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும். விரோதமாய் உருவாகின்ற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். 1-2 இல்லை, எல்லாம் வாய்க்காமல் போகும். ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு விரோதமாக எது நடந்தாலும் நமக்கு கவலை இல்லை. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆபத்து நாளில் ஒருத்தர் இருக்கிறாரு, பா இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிட்டு விட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். நமக்கு வேலை செய்ய ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மை பாதுகாக்க ஒருத்தர் இருக்கிறார், நம்ம வழிநடத்த ஒருத்தர் இருக்கிறார், ஆசிரியக்க ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம தான் தேடுறது இல்லை, நம்ம தான் அவர் நோக்கி பார்க்கறது இல்லை. அநேகர் வருவாங்க, பாஸ்டர் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் பாஸ்டர், ஜபமும் பண்ணி பார்த்துடலான்னு வந்தேன். எப்போ ஜபம் பண்ணோம்? எப்போ ஜபம் பண்ணோம்? கடைசியா இல்லை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அவரை லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வைக்கக்கூடாது. அவர்கிட்ட போய் முதலாவது சொல்லி கொடுத்துட்டோம்னா நம்ம நிம்மதியாக தூங்கலாம். அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி என்னது அவர் மருமகனை காணோன்னு. ஜெபம் பண்ணி அவர் கையில் கொடுத்துட்டோம்னா தானே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். என் பையன் ஒரு காலத்தில் வந்து ஒரு சில பிரச்சனைகளை பண்ணும்பொழுது நான் ரொம்ப பதட்டப்படுவேன். என் ஒய்ஃப் பேசாமல் இருப்பா, சார் பேசாமல் இருங்கப்பா வந்துடுவான்னு பார்த்தா டக்குன்னு 10 நிமிஷம் இல்லை, அந்த வித்தின் மினிட்ஸ் பதில் வந்துடும். அவ்வளோ தடவை போட்டால் 50 தடவை ஃபோன் பண்ணி கூட எடுத்துருக்க மாட்டான். ஆனால் வித்தின் மினிட்ஸ் ஜாம் பண்ணி முடிச்சு வாய்நாள் அறிக்கை இட்ட உடனே இமீடியட்டாக பதில் வரும். அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நம்மோடு கூட நம்மை தப்புவித்து நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். தனியாக விட்டுற மாட்டார். இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அவருடைய கை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. நம்ம சொல்கிறோம் கை விட்டார், நம்ம சொல்கிறாங்க அன்னைக்கு ஆண்டவர் என்னை கை விட்டார் யான்னு. அப்புறம் எதுக்கு ஆண்டவர்? ஏதாவது ஒரு கல்லை கும்பிட்டு போகலாமே. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன் இல்லை. நாம் வித்தியாசமாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்ட ஜனம். மற்றவர்களுக்கு காட்டணும், என் தேவன் ஜெபம் பண்ணி பாரு, நீ வந்து பாரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு. நம்ம ஜெயத்தை எடுத்தால் நம்ம அவங்களுக்கு போய் சொல்ல முடியும்? நம்மளே எடுக்கிறது இல்லை, நம்மளுக்கே சந்தேகம், நம்மளுக்கே டவுட்டு, நம்மளுக்கே அறகுறை. ஆனால் தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியல. ஹல்லேலூயா. இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்ற நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கட்டளையிட அவர் ஆயத்தமா இருக்காரு. நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா?
ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு எதுவுமே செய்ய தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் கோ பிளைண்ட்லி, கண்ணை மூடிக்கொண்டு அவர் பாதத்தில் கொண்டு விழுங்க. அவர் பாதத்தில் எல்லாத்தையும் கொடுங்க. ஆண்டவரே நீர் தான் எனக்கு எல்லாம். ஹல்லேலூயா. நேபாளில் இந்த மலை இருக்க ஜனங்களுக்காக நாங்கள் சத்தியத்தை சொல்ல முடியாது போயிருந்தாங்க. 40 பேர் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க. நான் யோசித்து பார்த்தேன், இவங்களுக்கு எதுக்கு ஆண்டவர்? அவங்கள பாட்டுக்கு ஒரு பொழப்பாங்க, ஏதோ கஞ்சா ஏதோ விளைவிக்கிறாங்க, விற்கிறாங்க, தூங்குறாங்க, குடும்பமாக இருக்காங்க. ஆண்டவர் ஏற்றுக்கணும் அவசியமே இல்லை. அவனுக்கு சத்தியத்தை போய் சொல்லும் பொழுது இருதயம் மாறுகின்றது. ஹல்லேலூயா. அங்கே 40 பேர் ரட்சிக்கப்பட்டு அவங்க பாடுற பாட்டு நம்மளாலாம் பாட முடியாது. அந்த மாதிரி அப்படியே கொயர் சிங்கிங் மாதிரி இது. மலைவாழ் ஜனங்க படிக்க தெரியாது, புக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் ஞானத்தினால கேட்டு பாட்டு பாடுறாங்க. சின்ன பசங்க கூட விடுறதில்ல, எல்லாம் பாடுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய வல்ல தேவன் நம் தேவன். இயேசு என்ற நாமத்தை எல்லாரும் அறிந்த பிறகுதான் 2ஆம் வருகை இருக்கும். அதை அறிக்க வேண்டிய பொறுப்பு யாருது? நம்மளுடையது. நம்மை சுற்றி அநேக பேர் இருக்காங்க. நம்மளே கிறிஸ்தவர்களாக பிறந்த நம்மளே ஜெயத்தை எடுக்கலன்னா நம்ம போய் யாருக்கு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதனால ஆண்டவர் துக்கப்படுறார். நம்ம வாழ்க்கையில் அநேக பேர்ட்ட போய் பேசும்போது எனக்கு அப்படியே வெறுப்பாக இருக்கும். எவ்வளோதான் சத்தியத்தை கேட்கறது, எவ்வளோதான் வார்த்தைகளை சொல்றது, எவ்வளோதான் காரியங்களை ருசிச்சு பார்க்கறது. ருசிச்சு பார்த்தாலும் அடுத்த அறிக்கிற நம்பிக்கை இல்லைன்னா கர்த்தர் எவ்வளோ துக்கப்படுவார். நம்ம வைராக்கியமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக வைராக்கியமாக இருப்பார். சகோதரிய டோன்ட் லுக் அரவுண்ட். நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா சோர்ந்து போவீங்க, சுத்தி பார்த்தீங்கன்னா பலவீனப்பட்டு போவீங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் மேலே பார்த்து கொண்டே கீழே நடக்கணும். ஹல்லேலூயா. நமக்காக வழிகாட்ட ஒருவர் உண்டு. அவர் சொல்வாரு லெஃப்ட்ல போ, ரைட்ல போன்னு. நம்ம செய்ய வேண்டிய வேலை நடந்து போய் கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அவர் நமக்காக வைத்து வைக்கிற திட்டங்கள் ஒரு நாளும் ஃபெயில் ஆகாது, ஒரு நாளும் ஃபெயில் ஆகாது. அவர் சொன்னதுதான். ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் ஒரே ஆசீர்வாதம் தான். நம்புறவங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி நடக்கும். ஆனால் விசுவாசிகள்லாம் எதுவுமே நடக்காது. நம்ம தான் முற்றுப்புள்ளி வைக்கிறோம், நம்ம தான் தடுக்கிறோம். கர்த்தர் செய்த நினைத்தவர்களை தடுக்கிறது யாரு? நம்ம. நான் அதிகமாக விசுவாசத்தை குறித்து பேசுவேன், எல்லாத்துக்கும் போறப்பெல்லாம். ஏன் தெரியுமா? நான் பேச என் வாழ்க்கை நிறைய சோதனை வரும். சோதனை ஜெயிச்சு எது வந்தான்னு ஆண்டவர் பார்த்துக்குவான்னு நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்ம வந்துடணும். இனிமேலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்க ஆயத்தமாக இருக்கும்போது நம்ம ஏன் போட்டு நம்ம மாண்டே உருட்டின்னு இருப்பானே. கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா. நல்ல வசனம் தெரியும் நம்மளுக்கு. ஆனால் டபார்னு போனோடனே பிரச்சனை வந்துச்சுன்னா சும்மா இருக்கோமா? கிடு நைட்டெல்லாம் தூக்கம் வராது. 12 மணியா எழுப்பு பாஸ்டரை ஜெபம் பண்ண சொல்லு. அதை விட அவருக்கு என்ன வேலை? நம்ம அறிக்கை விடுறோமா வாயினால, தேவன் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. பாஸ்டர் பண்றது நல்லது. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்க தெரியுமா? மோசே கருத்துல கோலை கொடுத்தாரு. அவன் போய் புலம்புன, ஆண்டவரே முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் கூட்டம், இங்கே கொண்டு விட்டீரே என்ன அப்படின்னு. அவன் கோலை நீட்டினாரு. ஹல்லேலூயா. கீழ்காற்று யார் அனுப்புனது? கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாச அறிக்கை நம்ம வாயினால இட வேண்டும். அவிசுவாசமா நீங்க ஒரு வார்த்தை பேசினா பிசாசு இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு பெருசா காட்டுவான். விசுவாசமா ஒரே ஒரு வார்த்தை நீங்க பேசின உடனே இவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாயிடும். ஹல்லேலூயா. அதுதான் வித்தியாசம். நம்ம ஜெயம் எடுக்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கோம். ஆகவே கர்த்தர் எதிர்பார்க்கறதெல்லாம் நம்முடைய வாயின் அறிக்கையை தான். எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனாலும் நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கு. விசுவாசித்து அறிக்கையிட வேண்டும். விசுவாசத்தை நம்பி அவர் கருத்துல கொடுக்க வேண்டும். அவர் 100% செய்வார் என்று நம்ப வேண்டும். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும், எவ்வளவு பெருசா வேணா இருக்கட்டும், நீங்க நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க சொல்லி பாருங்க, உங்க மலை அகன்று போகும். உங்க மலை கொஞ்சம் கொஞ்சமா நவரும். கீழ்ப்படியாத பிள்ளைகளா தலைமையில கை வச்சு இயேசு நாமத்தில் பிள்ளை ஆசீர்வதிக்கிறேன், இது கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் சொல்றோமா இல்லையா? குழந்தை பிறந்தவங்க 108 ஜெபம் பண்றோம். கர்த்தர் கொடுத்த சுதந்திரம், கற்பத்தின் கனி. அந்த கனி என்ன பண்ணுது? அப்புறம் காயா மாறிடுது, உயிர் எடுக்குது. ஹல்லேலூயா. அப்ப தலைமையில ஜெபிக்கணும். இயேசு நாமத்தில் பிள்ளை நான் ஆசீர்வதிக்கிறேன், இவன் கர்த்தர் கொடுத்த சுதந்திரம், இவன் ஆசை சொல்லி பாருங்க, உங்க பிள்ளை தானே மாறும். ஹல்லேலூயா. கண்கள் அந்நிய கண்கள், உங்கள் கண்கள் அதை காணும். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அதிகாரத்தை எடுத்து, நம்ம ஜெயத்தை எடுத்து, நம்ம வாழ்க்கையில் அவர் நன்மையை ருசிக்கும் பொழுது அடுத்த முறை பிரச்சனை என்ன பண்ண முடியும்? நம்மளால அறிக்கையிட முடியும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. தரையிலே படுத்துன்னு இப்படி பண்றேன், தண்ணி வந்தா பார்த்துக்கலாம்னா நீச்சல் அடிக்க முடியாது. தண்ணி வந்தோன்னா என்ன நீச்சல் அடிக்கணும்? கடப்பாறை நீச்சல். கடப்பாறை நீச்சல் தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? போட்டவனே உள்ள போய் அடியில் கிடக்கும். ஹல்லேலூயா.
அந்த நீச்சலிக்கா கத்தர் அடிக்கல, பயிற்றுவிக்கிற தேவன். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது தண்ணீர் உண்மையில் பொருளுவதில்லை. அக்னி ஜுவாலை வழியா நடந்தாலும் அக்னி ஜுவாலை உண்மையில் பற்றாது. அப்படி சொன்ன உடனே அக்னி வந்த உடனே பயம். ஹல்லேலூயா. பிரச்சனை வந்த உடனே பயம், பிரச்சனை அவிசுவாசம். சாத்ரா நேபுகாத்நேசரா நானா நீங்கள் திடமனதாக இருந்து காரியத்தை நடங்க, உத்தமனுக்கு கர்த்தர் துணை ஒரு வசனம் இருக்குது. யோசபாத் ராஜாக்கு அந்த அதிகாரத்துக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்க, உத்தமனுக்கு கர்த்தர் துணை அப்படின்னு சொல்லி வசனம் வந்துருச்சு. அடுத்த வசனம் சொல்லுவது தெரியுமா, இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோனிய புத்திரரும் எல்லாம் சேர்ந்து இவனுக்கு விரோதமாக யுத்தத்தை நடத்த வந்தாங்க. முந்தின வசனம் தான் சொன்னாரு, நீங்கள் திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்கள். நம்ம வாழ்க்கையில் நினைக்கிறோம் நமக்கு ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. வந்தவுடனே பிசாசு பலவிதமான சோதனைகளை கொண்டு வருவான். ஆனால் அஞ்சாதபடி நாம் எப்பொழுதும் அவரே நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எதிலுமே நம்ம தோற்று போக மாட்டோம். கர்த்தர் எல்லாத்தையும் சொன்ன வார்த்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். நம்முடைய பிரச்சனையின் மத்தியில நம்முடைய எதிர்பார்க்கும் முடிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், நம்முடைய எல்லா துக்கத்தின் நேரத்திலும் அவரிடத்துல மாத்திரம் தஞ்சம் போக வேண்டும். ஹல்லேலூயா. எந்த மனுஷன் இவர் நமக்கு ஆறுதல் சொல்வாரா, அவர் நமக்கு ஆறுதல் சொல்வாரா, இவர் நம்மளை வழி நடத்துவாரா, இவர் நம்மளை பாதுகாப்பாரா? இல்ல. நம்முடைய முதலாவது காரியம் கர்த்தரிடத்தில் நோக்கி ஓடி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு சமாதானத்தை தர வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட போய் அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட சமாதானத்தை கேட்கணும். அப்போ நமக்கு என்ன பண்ணா, இளைப்பாறுதலை கர்த்தர் நம்மளுடைய எல்லா துக்கத்தின் மத்தியிலும், எல்லா பயத்தின் மத்தியிலும், எல்லா தீங்கின் மத்தியிலும், எல்லா விதமான சத்துருவின் கிரியைகள் மத்தியிலும் நமக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். அநேக நேரத்தில் அதோடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. எல்லா இடத்துலையும் புலம்புறோம், எல்லா இடத்துலையும் போய் சொல்றோம். நமக்கு வேணா மனுஷன் ஆறுதல் சொல்ல மாட்டோம்னு நினைக்கிறோம். அவனுடைய ஆறுதல் பெருசு இல்லை. மனுஷன் கூட இருக்க முடியாது. நாங்கள் உங்களுக்கு ரொம்ப நைட்டு போல கூட இருக்க முடியாது. ஆனால் தேவனை நீங்கள் நம்பி தேவனை நோக்கி பார்த்து அவரை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. துன்மார்க்கனுக்கு இப்படிப்பட்ட ஒரு இது இருக்கு. துன்மார்க்கனுக்கு தன் வழியும் அக்கிரம தன் வீட்டையும் திரும்பி கர்த்தருக்கு திரும்ப கடவன், அவன் மேல் மனதுருகுவார். தன் தேவனத்துக்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார் வேதம் சொல்கின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவனுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது கர்த்தரை நம்பி நிற்கிற நமக்கு கர்த்தர் எப்பேற்பட்ட காரியத்தை செய்வார். அவர் சொன்னாரு, நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், கண்மலை வெடிப்பில வைத்து உன்னை பாதுகாப்பேன், உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன், விவரிக்கப்பட்டாலும் நம்பக்கூடாத அதிசயங்களை செய்வேன் என்று வேதம் சொல்கிறது. விவரிக்கப்பட்டாலும் நம்பக்கூடாத அதிசயம். என் ஒய்ஃபுக்கு அந்த வியாதியை பற்றி மற்றவங்க போய் சொன்னாலும் வாயை போடுறாங்க, இப்படி இந்த வியாதியில் தான் குணம் உண்டாச்சு. இன்னைக்கு கூட நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கல. விவரிக்கப்பட்டாலும் நம்பக்கூடாத அதிசயம். எப்படி நடந்தது? இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன், இவளுக்கு வந்து அதே வியாதியில் அந்த ஒரிசாவுக்கு பீகார் போயிருந்தப்போ அந்த அதே சேம் வியாதியில் ஒரு அம்மா இறந்து போச்சுன்னு. அப்போ நான் சொன்னேன், என் ஒய்ஃபு உடைய வியாதி வந்து உயிரோடு தான் இருக்காங்க, அவங்களை கூட்டின்னு வரதானே அப்படின்னாங்க. அநேகருக்கு விசுவாசம் வளருமேன்னு. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். அந்த வியாதி வந்தப்போ டாக்டர் சொன்னார், நீங்கள் 24 hours 24/7 எப்போனாலும் ப்ராப்ளம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணு, வெயிலில் போகக்கூடாது, க்ளவுஸ் போட்டுக்கணும், கொடை பிடிச்சிக்கணும், ஸ்கின் கேன்சர் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும்னாரு. ஆனால் ஒன்றுமே வரல. ஹல்லேலூயா. ஒன்றுமே வரல. கொஞ்ச நாளைக்கு தான் 3 மாதத்துக்கு தான் மாத்திரை சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் தூக்கி போட்டாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட அவங்க சொன்னாங்களாம், ஆண்டவர் என் பிள்ளை ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், அவனுக்காக என் ஜீவனை காப்பாற்றி கொடுங்க. கர்த்தர் பதிலளித்தார். ஹல்லேலூயா. வியாதியை நீக்கினார், சத்துருவை நிர்மூலமாக்கினார். இன்றைக்கு வரைக்கும் சாட்சியாக வச்சிருக்கார். இன்னைக்கு காலையில் கூட நான் யோசிச்சிருந்தேன், இறந்து போயிருந்தா எத்தனை வருஷம் ஆயிருக்கணும். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சேதம் ஏற்படாதபடி காக்க வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய நினைவுகள் அவர் நினைவுகள் இல்லை, நமக்காக அவர் யாவையும் செய்யும்படியாக எல்லாவற்றிலும் நம்மை தலைகளை உயர்த்தும்படியாக கர்த்தர் திட்டம் போட்டு வச்சிருக்காரு. எரேமியா 33:40 வசனம் எடுத்து வாசிங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி
அவர் பின் வாங்குவதில்லைன்னு சொல்றாரு. அவங்களுக்கு நன்மை செஞ்சு தான் தீருவேன், அவர்களுக்கு நன்மை செய்யும் போட்டு நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை. அவர் கூடவே எவ்வளோ தடவை நம்ம ரிஜெக்ட் பண்றோம், எவ்வளோ தடவை கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிறோம், எவ்வளோ தடவை அவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறோம். அவர் சொல்றது நம்ம செய்யறது இல்லை. அவர் சொல்றாரு, திகையாதே, கலங்காதே, பயப்படாதே. எத்தனை தடவை பயப்படுறோம், எத்தனை தடவை கலங்குறோம், எத்தனை தடவை திகைக்கிறோம். நம்பணும்னா செய்வோமா? மனுஷன் நம்புறோம் நல்லா. நான் தான் யோசித்து பார்ப்பேன், யாருன்னு நம்ம போய் ஃப்ளைட்டில் ஏறுறோம், இந்த ஆளுக்கு ஓட்ட தெரியுமா, என் உண்மையிலே பைலட்டா, அவன் சர்டிஃபிகேட்டை பார்க்குறோம். நம்ம பாட்டுக்கு ஏறி சன்னலாக சீட்டில் சாஞ்சி உட்காந்துக்கிறோம். தொப்புன்னு கொண்டு போய் கடலில் போட்டால் கதை முடிஞ்சிச்சு. அவங்களெல்லாம் நம்புகிறோம். பஸ் ஏறுறான், டிரைவர் எவனோ ஓட்ட தெரியுமான்னு தெரியாதா, நமக்கு தெரியாது. அவன் உண்மையிலே டிரைவரா? கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணுறோம், வரான். அவன் ஆட்டோ ஓட்டினவனா ரிக்ஷா ஓட்டினவனா கூட தெரியாது. ஏறி உட்காந்துக்கிறோம். டம்முன்னு இந்த ரூஃப் தலைமலை விழாதுன்னு நம்புகிறோம். உட்காந்துருக்க சேர் உடையாதுன்னு நம்புகிறோம். எல்லாத்தையும் நம்புகிறோம். சர்வ வல்ல தேவன், ஹல்லேலூயா, நமக்காக யாவையும் செய்தவர், இதுவரைக்கும் செய்தவர், இனிமேலும் செய்ய வல்லவர். அவர் நம்ம நம்புகிறோமா? விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. 55ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனங்கள். ஏசாயா 55. சொல்ல வாசிங்க. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. சகோதரனே சகோதரி, இதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்குது. காஞ்சொரி இல்லை. அது எப்படி ஆயிடும்? தேவதாரு விருட்சம் முளைக்கும் முட்செடிக்கு பதிலாக, காஞ்சொரிக்கு பதிலாக என்ன பண்ணும்? மிருது செடி முளைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்ட நஷ்டங்களும் எடுத்து போட்டு கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கு. இதான் நமக்கு தலையெழுத்து. யாராவது தலையெழுத்து கேட்டால் இதான் சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி இருக்குதா? நித்திய துக்கம் இருக்குதா? ஒருத்தர் வீட்டுக்குள்ள போனால் ஜெபமே பண்ண முடியாது. அப்படியே இருள் அடைஞ்சு போன மாதிரி இருக்கும். ஓன்னு எல்லாத்தையும் பறி கொடுத்த மாதிரி. நம்ம சொல்கிறோம், கர்த்தரனை மீட்டெடுத்தார், ரத்தத்தை சிந்தினார். அவரே நினச்சிக்குவார், ஏன்டா அவனை மீட்டெடுத்தவன், மாரடிக்க முடியல அவனோட. ஹல்லேலூயா. எனக்கு தான் அவங்களாம் பார்த்தா வெறுப்பாக இருக்கும். என்னென்னா ருசித்து பார்க்கணும் பாருங்களேன், அப்போ தான் நல்லவர் என்பது தெரியும். நம்பணும், எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்ம மீட்டெடுப்பார். அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். வாக்கு தத்தம் யாவையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க விசுவாசிச்சு பாருங்க, நம்பி பாருங்க, அறிக்கையிட்டு பாருங்க. கர்த்தர் நான் நம்பினேன், கர்த்தனை கைவிட்டார், யாரை சொல்ல முடியுமா? நம்ம விசுவாச குறைவுல தான் நம்ம விட்டு போமே தவிர அவர் விட்டு போக மாட்டாரு. ஹல்லேலூயா. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லைன்னு வார்த்தை சொல்லுது. அவரு பின்னாடியே ஓடியாரு. எப்பா நான் தெரியுமா, நம்ம என்ன சொல்ல, இருங்க கூட வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரை பண்ணிட்டு வரேன் எல்லாத்தையும், அதுக்கப்புறம் கடைசியாக வரவங்கட்டேன்னு. அவர் தான் காத்துட்டு இருக்காரு. அவர் தான் பின்னாடியே ஓடி வர்றாரு. அப்போ நம்ம பிள்ளைங்க தப்பாக போயிடக்கூடாதுன்னு, நம்ம பிள்ளைங்க போய் மாட்டிக்கூடாது, அவர் காத்துட்டு இருக்காரு. ஆனால் நம்ம தான் அவர் அநேக நேரத்தில் ரிஜெக்ட் பண்ணுறோம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தத்தளிப்பின் பாத்திரத்தில் உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி மண்டல்களை நீ குடிப்பதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? இதுவரைக்கும் நீங்க ஒரு தோல்வியான வாழ்க்கை நடத்திருக்கலாம், இதுவரைக்கும் துக்கத்தில் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் வியாதிகள் விலகாமல் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் சூழ்நிலைகள் மாறாமல் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் பண வருமானங்கள் வியாபாரங்கள் விருத்தி அடையாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ பாத்திரத்தின் மண்டல்களை குடிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய எல்லா நினைவுகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய இருதயத்தில் வாஞ்சிகளை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னோட கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்றைக்கு ஒரு மனுஷன் அதிகமா எல்லா நேரத்திலும் அவரே நோக்கி பார்க்க கற்றுக்கொண்டானோ, எல்லா நேரத்திலும் அவரே சார்ந்து அவரிடத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறானோ, வாயின் வார்த்தை அவர் எனக்கு செய்து முடிப்பார் என்ற அறிக்கையிட தைரியம் உள்ளவனா இருக்கிறானோ, அவனுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா ஏதோ வாரம் பாஸ்டர் ஏதோ சொல்வாரோ கூப்பிட்டு கேட்பாருன்ற இங்கே வரக்கூடாது. வந்தா இங்கே விருத்தி அடைய வேண்டும், செழிப்பு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா.
காஞ்சொரிக்கு பதிலாக முச்செடிக்கு பதிலாக என்ன விளையணும்? மிருதுச்ச தேவதாரு விருட்சம். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி உண்டாகணும். வாழ்க்கை மாறணும், சூழ்நிலைகள் மாற வேண்டும், ஜெயம் எடுக்க வேண்டும், தோல்வி ஜெயமாய் மாற வேண்டும், துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும், எல்லா நஷ்டங்களும் லாபமாய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறார் என்று அர்த்தம். அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று அர்த்தம். அப்பொழுதுதான் கர்த்தர் எல்லாத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்று அர்த்தம். சும்மா பேர் கிறிஸ்தவர்களாக அல்ல, உலகத்தை கலக்குகிறவர்களாய் மற்றவர்கள் நம் வாழ்க்கையை கண்டு இவரே மெய்யானது என்று அறிக்கையிடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்ம அழைச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்போ வரும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடணும். எல்லாம் தானே பின்னாடி ஓடியாரும். அநேக நேரத்தில் அது பின்னாடி ஓடுறவங்கனால தான் கடவுளை விட்டுறாங்க. இது பின்னாடி ஓடினோம்னா அது தானே வந்து சேர்ந்துடும். கர்த்தர் என் பிள்ளைக்கு எல்லாத்தையும் அனுப்பிடான்னுவாரு, வீடு தேடி வந்து சேரும். ஹல்லேலூயா. 51ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதின் பாழான ஸ்தலங்களை எல்லாம் விடுதலை அடையச் செய்து அதின் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதின் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கீத சத்தமும் உண்டாகுதா? இனிமேல் உண்டாகணும். ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் புலம்பலும் இது இல்லை அது இல்லைன்னு இருக்கக்கூடாது. இருந்தாலும் செழிக்கணும். ஹல்லேலூயா. குறைவு இருக்கக்கூடாது. கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கணும். எல்லாத்துலேயும் ஜெயம் உண்டாகணும். வியாதிகள் விலகணும். ஜெபிச்சா பதில் வரணும். அப்போதான் கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நீங்கள் கர்த்தரை முழுமையாக சார்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்பொழுதுதான் கர்த்தரத்தில் எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அப்பொழுதுதான் கர்த்தரை விசுவாச அறிக்கைறீங்கன்னு அர்த்தம். இது நடக்கலைன்னா எங்கேயோ குறை இருக்குதுன்னு அர்த்தம். நம் வாழ்க்கையை சரி செய்து அவருக்கு முன்பாக எல்லாத்தையும் வைக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கர்த்தர் நமக்காக வைத்து இருக்கிறார். 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கின்றது. சஞ்சலமும் தவிப்பும் நடந்து போக கூடாது. ஹல்லேலூயா. ஓடி போகணும் நம்ம வீட்டை விட்டு. ஹல்லேலூயா. வியாதி வருதா ஓடணும், பிரச்சனை வருதா ஓடணும், சத்துரு பலவிதமான கண்ணிகளை வைக்கிறான்னா ஓடணும் அவன். ஏன்? கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்ங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு நடந்து போக மாட்டான். ஹல்லேலூயா. தமிழில் சொல்லுவாங்களா, துண்டை காணும் துணியை காணும்னு ஓடின அந்த மாதிரி ஓட வைக்கணும் அவனை. அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். சகோதரி சகோதரிய, அவனை பார்த்து பயப்படுறதுக்காக நம்ம அல்ல. நம்ம அப்பா சர்வ வல்லவர், யுத்த பராக்கிரமர், தடைகளை உடைக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எல்லாத்துலையும் நம்ம ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். He has plans to prosper us. நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக அவர் திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாவற்றிலும் நம்மை சாட்சிகளாக நிறுத்தும்படியாக கர்த்தர் அழைச்சிக்க. எவ்வளோ சத்துரு பிரச்சனையை கொண்டு வரானோ அவ்வளோ பெரிய சாட்சி நம்ம வாழ்க்கையில் உண்டாகும். எங்கள் வாழ்க்கையில் வரிசையாக நாங்கள் சாட்சி 2 நாள் ஆகும். வேணா டைம் இருந்தால் ஒரு நாளைக்கு வந்து கேளுங்க. சொல்லி எங்களுக்கே பாதி மறந்து போச்சு. ஆண்டவர் அவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்காரு. ஹல்லேலூயா. சொல்லி மாலை சொல்ல அடுத்தவங்க விருத்தி அடையணும். நம்மளை பார்த்து அடுத்தவங்க உற்சாகத்தில் உண்டாகணும். நம்மளும் அதே தேவனை தான் வணங்குறோம், நம்மளுக்கு உண்டாகட்டும் சொல்லி அடுத்தவங்களுக்கு விருத்தி அடைவதே தான் சாட்சி. சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னோடனே ஒரே ஒருத்தவங்க தான் சொல்கிறாங்க. எத்தனை பேருக்கு சாட்சி இல்லை? ஆண்டவர் ஒன்றுமே செய்யலையா ஒரு வாரத்தில்? அநேக சபைகளில் பார்த்தீங்கன்னா அப்படியே பேச தலையை குடிஞ்சோம். சாட்சி சொல்லுங்கன்னா தலையை பாஸ்டர் எங்கே பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு போகிறான்னு சொல்லி தலையை குடிஞ்சிக்குது. இப்போ சாட்சி உண்டாக்கணும்னா ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சால் போதும். தபக்குன்னு எல்லாரும் மூக்கையும் புஷ்ஷார்னு வச்சுக்கோங்க. மூச்சு விட முடியாதபடி கபன்னு சாட்சி ஒன்று முன்னாடி ஒன்று வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்கிறதில்ல. நல்லா மூச்சு வர வரைக்கும் அது அருமை தெரியாது. கபார்னு அடைச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ அப்போ தான் ஜெபிச்சோன்னு கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஃபோர்சிபிள் அதையும் பண்ணுறதில்லை. அவர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்ல அங்கே விசுவாசம் வளரும். நீங்கள் நினைக்கலாம் அது சாதாரண சாட்சின்னு. நம்ம பிரச்சனையோட கொத்த வந்து உட்காந்துருப்பான், அவனுக்கு அங்கே விசுவாசம் வளரும். ஹல்லேலூயா. நான் செய்தியை காட்டிலும் சாட்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆராதனை வேலையில் கர்த்தரை ஒரு மனுஷன் கொண்டு வர முடியும். ஆனால் சாட்சி கர்த்தர் கிரியை செய்கிறார் என்பதற்கு அடையாளம். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தருடைய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் தடையா இருக்கிறதுக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அவிசுவாசம்.
நம்முடைய அவிசுவாசம் தான் நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தின் சாட்சிகள் எல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் தெரியுமா? கர்த்தர் God is able, அவரால் கூடும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். சூழ்நிலைகள் விரோதமாக இருக்கலாம், பிரச்சனைகள் விரோதமாக இருக்கலாம், வாக்குத்தத்தம் ஒன்றா இருக்கலாம், நடக்கிற காரியம் வேறையா இருக்கலாம். ஆனாலும் என் தேவனால் கூடும் என்று விசுவாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் மனைவிக்கு இருந்த விசுவாசம் எனக்கு இருந்திருக்குமா அந்த காலத்தில் எனக்கு தெரியல. இந்த வியாதி டாக்டர் கொடுத்தாரு. அந்த வியாதிக்கு அப்புறம் திருப்பியும் போய் தைராய்டு டெஸ்ட் எடுத்தப்போ தைராய்டு கிளாண்டு கேன்சராக மாறிடுச்சு. கேன்சரஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு போய் ரேடியம் தெரப்பி கொடுத்தோம். ரேடியம் தெரப்பி கொடுத்து ஃபுல் பாடி ஸ்கேன் எடுத்து டாக்டர் பார்த்து சொல்கிறாரு, ஐ எக்ஸ்பெக்டட் சம்திங் டிஃப்ரெண்ட்னர். அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா அந்த கேன்சர் எல்லாத்துலேயும் பரவி இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது, நீங்களாம் படித்த முட்டாள் என்னை திட்டினார். ஆனால் அவரை முட்டாளாக்கின தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. 10 வருஷமாக இருந்து ஒன்றுமே ஆகலையா அப்படின்னு அவர் கேட்டார். எங்களுக்கே தெரியாது இருந்தது, கர்த்தர் பாதுகாத்தார். வசனம் சொல்கின்றது 58ஆம் அதிகாரம் ஏசாயா 11ஆம் வசனம். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. எங்கே அவருடைய ஜீவ நதி பாய்கின்றதோ அங்கே வனாந்தரம் செழிக்கும், வறண்ட பூமி எல்லாம் செழிக்கும். நம்முடைய வாழ்க்கையில வற்றாத நீரூற்று உண்டாக வேண்டும். அவர் ஓடினார்னா அங்கே ஜீவ நதி பாய வேண்டும். வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை உண்டாக வேண்டும். ஆசீர்வாதம் பணம் மாதிரி அல்ல. நம்ம நிம்மதியாக தூங்குறது ஒரு ஆசீர்வாதம், வியாதி இல்லாமல் இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம், நல்ல சமாதானத்தோடு இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம். ஒரு சிலருக்குலாம் தேவையில்லாத ரொம்ப தானே வந்து சேரும். சும்மா இருந்தால் கூட விடாது பிசாசு, யாரையாவது ஏய் விட்டு நம்மளை கிளப்பி விட்டுன்னு இருக்கும். அதெல்லாம் இல்லாதபடி கர்த்தர் ஜீவநதி பாய்கின்ற வாழ்க்கையில எல்லா தாவரங்களும் பெருகும்படியாக எல்லா சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல நாம் இருக்க வேண்டும். பீகாருக்கு போயிருந்தேன். தண்ணி கிடையாது, ஏரி கிடையாது, ஒன்றும் கிடையாது, கூட்டக்கட்ட எதுலையும் தண்ணி கிடையாது. ஆனால் கோதுமை செழிப்பாக அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. எப்படியா விளையுதுன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், நைட்டில் பனி பெய்யுதில்ல, அந்த பனியில் இருக்கிற பனித்துளி வச்சு அந்த கோதுமை வளருமா. வெறும் வறண்ட பூமி, அங்கே அவர்களை போஷிக்கும்படியாக கர்த்தர் ஒரு செடியை வச்சிருக்காரு, இந்த கோதுமை செடி. இந்த கோதுமைக்கு நடுவில் கடுகு விதைச்சி விட்டுறான். வெறும் தூவ வேண்டியதான் வேலை அவனுக்கு, தண்ணி இனி பாய்ச்ச வேண்டியதில்லை. கடுகு கோதுமை காட்டில் பெருசாக வருது, கடுகு எண்ணெய் எடுத்துக்கிறான், இதில் கோதுமை எடுத்துக்கிறான். அந்த பக்கம் துவரை விதைச்சி வச்சிருக்கான். ஸோ பருப்பு, சப்பாத்தி, எண்ணெய். ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன தேவையோ கர்த்தர் அவனை போஷிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் மீது கரிசனை உள்ள தேவை. நாங்கள் போய் ஒரு கோயில் கட்டி கொடுத்தோம். அந்த கோயில் வந்து மகா தலித் அப்படின்னு சொல்லி இந்தியாவிலே லோயஸ்ட் காஸ்ட் அவன் தான். அவனை ஊருக்குள்ள எவனுமே சேர்க்க மாட்டானுங்க. அந்த ஏரியா பக்கமே வரவ டீ கிடைக்கிற அந்த பக்கமே வரக்கூடாது. அவன் 200 குடும்பம் இருக்குது. எலி தான் பிடிச்சி சாப்பிட்றானுங்க. அவங்களை யாரும் வயலுக்குள்ளே வேலைக்கெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க, எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க யாரும். ஸோ எலி பிடிச்சி சாப்பிட்றது அவங்களுக்கு பொழப்பு. அங்கே ஒரு 40 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கான். 200 குடும்பம் இருக்குது. அங்கே போய் இந்த கோயில் கட்டி கொடுத்தோடனே வந்தோடனே எல்லாம் காலில் விழுறான். அதான் அவங்களுடைய கஷ்டமாக. சபைக்கு வந்து எல்லாரும் வந்து பாஸ்டர் காலை தொட்டு கும்பிட்டு தான் போகணும். கூப்பிட்டு போய் உட்காந்து நம்ம வேணான்னு சொன்னால் அவன் ஆசீர்வாதம் இழந்து போயிடும் அவன் நினச்சிக்கிறாங்க. ஆனால் சொல்லாதீங்கன்ட்டாங்க, வேணான்னு சொல்லாதீங்க, காலைகளை இழுத்துறாதீங்க, அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க. ஜெபம் பண்ணிங்கன்னா பொம்பளைங்கெல்லாம் முந்தானி எடுத்து காலில் இப்படி வச்சுக்கிறாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சா இப்படி மடித்து இப்படி எடுத்துன்னு போகிறாங்க. ஏன்னா ஆசீர்வாதத்தை எடுத்துன்னு போகிறாங்க. அவருடைய விசுவாசம் மலையை பெயர்க்கின்றது. ஹல்லேலூயா. கேன்சர் விலகுது, குருட்டு கண்ணு திறக்குது, செவிட்டு காது திறக்குது. எல்லாரும் கர்த்தர் கிரியை செய்கின்றார். ஹல்லேலூயா. நாம் உலகத்தை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் ஹல்லேலூயா அழைக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காததுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை நான் வாசித்து காமிச்சேன். இப்போ பாத்திரத்தின் வண்டல்களை நீங்கள் குடிப்பதில்லை, கர்த்தர் நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி எலும்புகள் இன்னமுள்ளதாக்குவாட்டி நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாயின்னு இன்னொரு வாக்குத்தத்தம் 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கின்றது. அவர் செவி மந்தமாகல. அவர் சொல்றாரு, இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இவர்களை விட்டு நான் பின் வாங்குவதில்லை, பின்னாடியே வருவேன், ஆசீர்வதிச்சு தான் ஆவேன்னு. இதுக்கெல்லாம் தடுக்கிறதுக்கு யார் காரணம்? நம்ம தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுடைய அன்பிலீஃப், நம்மளுடைய அநீதி, நம்மளுடைய மறைமுகமான பாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம
அறிக்கையிடுற அவிசுவாசமான வார்த்தைகள், இதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க கூடாது தடுத்து வைக்க தவிர கர்த்தருடைய திட்டம் நீங்கள் கஷ்டத்தில் போகணும்னு இல்லை. எந்த மனுஷனுக்கும் கர்த்தர் கஷ்டத்தை கொடுக்கறது இல்லை. நான் நியூயார்க்லேருந்து ஒரு பாஸ்டர் வந்து சொல்கிறாரு, காட் பிளஸ் மீ வித் பேன்க்ரியாஸ் கேன்சர்னாரு. ஆண்டவர் என்ன பேன்க்ரியாஸ் கேன்சர் கொடுத்து ஆசீர்வதிச்சான்னு சொன்னார். முடிஞ்சோன்னு நான் நேராக போனேன். ஆண்டவர் நீங்கள் சொன்னது மூலம் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஆண்டவர் ஆசீர்வதிக்க தேவையில்லை, இந்த வியாதியை கர்த்தர் விளக்குவான்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துனீங்க, நீங்கள் வந்து கேன்சர் வந்து கர்த்தர் வியாதியை கொடுக்குறது இல்லைன்னு வேதம் சொல்லுதுன்னு. அவர் உடனே கண்ணு கலங்கிட்டு ஐம் சாரி பாஸ்டர். நம்ம வாயின் அறிக்கையில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்மையை செய்கிற தேவன் நம் தேவன், தலைகளை உயர்த்துகிறவர் நம் தேவன், நம்மோடு கூட பராக்கிரமங்களை செய்கிறவர் நம் தேவன், தடைகளை உடைக்கிறவர் நம் தேவன், யுத்தத்திலே வல்லவர் நம் தேவன். நம்மோடு கூட திகையாதே, கலங்காதே, பயப்படாதே என்று எல்லா சூழ்நிலைக்கும் போதுமானவராய் கர்த்தர் இருக்கிறார். பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. எத்தனை இருக்கு? 300 எத்தனை வருஷத்துக்கு எத்தனை நாள்? ஒரு நாளைக்கு 1. ஏன்னா இவங்க டெய்லி பயப்படுவாங்கன்னு தெரியும். டெய்லி இன்னைக்கு செஞ்சால் கூட நாளைக்கு பயப்படுவான், நாளைக்கு செஞ்சால் நாளைக்கு பயப்படுவான். ஹல்லேலூயா. பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு கர்த்தர் சொல்லாரு, நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன். நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய அநீதி, நம்முடைய அவிசுவாசமான அறிக்கை, இதெல்லாம் அவர் தடுக்கக்கூடாதபடி நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் அவர் கருத்தில் கொடுக்க, அவரை நம்ப, அவரை விசுவாசிக்க, அவருக்கு செய்து முடிப்பாங்க அறிக்கை நம்ம கற்றுக்கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப எளிதாகி போய்விடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம உளுந்து பரண்டு போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஆண்டவர் பிளான் போட்டு வச்சிருக்காரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பாதை இதுவே, இதில் நடங்கன்னு சொல்கிற அவர் வழியில் நம்ம நடப்போம் என்றால், அவருடைய சித்தத்தில் நம்ம செய்வோம் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம ருசிக்க முடியும். So many times we try to change our wish into God's will. நம்முடைய சொந்த விருப்பத்தை கர்த்தருடைய சித்தமாய் மாற்ற ட்ரை பண்ணுறோம். ஆண்டவருக்கு ஐடியா கொடுப்போம். நம்ம ஜபத்தில் ஆண்டவரே இதை இப்படி செய்யும், இந்த மனுஷன்கிட்ட பேசி எனக்கு கடன் கொடுக்க சொல்லும், இவர் நிறையா பணம் வச்சுருக்காரு, ஒரு பைசா கூட நான் ஊற்ற மாட்டான். ஹல்லேலூயா. பொய் இல்லை. அமெரிக்காவில் நான் படித்தவர் சொன்னாங்க, எந்த பணக்காரனையும் பார்த்து பின்னாடி ஓடாதீங்க, ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டான். ஆனால் ஒன்றுமே இல்லாத வீட்டை விற்று கையில் கொடுத்துருவான். நீங்கள் பதினெண்டுலாம் மேலே மட்டும்தான். நான் ஒருத்தரை கூட போய் பின்னாடி போய் ஃபாலோ பண்ணி யார்ட்டையும் விசிட்டிங் கார்டு கூட கொடுத்ததில்லை. ஆண்டவர் சொன்னார், உன் தேவை இந்நேரத்தில் உனக்கு தேவை வீட்டுக்கு வரும்னார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். அவர் யார் என்பதை அறிந்து புரிந்து ருசித்து பார்க்க நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, தோல்வியான வாழ்க்கையை வாழும்படியாக நாம் அழைக்கப்படவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், ஒரு பொய் சொல்லாதவர், மனம் மாறாதவர், எல்லா சூழ்நிலைக்கும் போதுமானவர். அவர் செய்து முடிப்பதை சொன்னெல்லாம் செஞ்சு முடிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய காரியம் எல்லாம் அவரை நம்பி விசுவாசித்து அவருடைய கருத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் உண்மை நம்பி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இது வரைக்கும் நான் பட்ட யுத்தம்லாம் போதும், நான் நடத்தின யுத்தங்கள்லாம் போதும், நான் பட்ட தோல்விகள்லாம் போதும், எல்லாத்தையும் நீ ஜெயமாய் மாற்றுவீர் என்று உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். 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 அன்பின் பிதாவே,
எங்களுக்காக நாங்கள் எதிர்பார்க்கின்ற முடிவை எங்களுக்கு கட்டளையிடும்படியாக, எங்களை ஆசீர்வதிக்காமல் எங்களை விட்டு விலகுவதில்லை, எங்களை பின்தொடர்கிறேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய இருதயத்தை நோகடிக்காதபடி எங்களுடைய விசுவாசம் உம்மை எங்களுக்காக வைராக்கியமாய் நிற்க வைக்கும்படியாக, எங்களுடைய விசுவாசம் மலைகளை பெயர்க்கும்படியாக, எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் உண்மையே நம்பும்படியாக, எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் போதுமானவர் என்பதை நாங்கள் நம்பி எங்களை சுற்றி நடக்கின்ற காரியங்களை பார்க்காதபடி உண்மையே நோக்கி பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்போம் என்று சொன்னீர, அது எங்கள் வாழ்க்கையில வாய்க்கட்டும், வறண்ட பூமி செழிக்கட்டும், வனாந்தரத்திலே ஆறுகளையும் அவாந்தர வெளிகளிலே வழிகளையும் உண்டு பண்ண வல்ல தேவன், உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கத்தக்கதான கிருபையை கட்டளையிடுவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சிகளை உண்டு பண்ணுவீராக. ஓ, அன்றைக்கு உம்முடைய வார்த்தை செத்த லாசருவை உயிரோடு எழுப்பினதே, நீ சொன்னீர லாசருவே வெளியே வா என்று. அப்படியா இன்றைக்கு செத்த சூழ்நிலைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் உயிரடையட்டும். அன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைத்த பொழுது, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே என்று வசனம் சொல்கின்றது. அப்படியா இன்றைக்கு அநேக வார்த்தைகளை கற்றுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய ஜனம் உம்முடைய நாமத்தை அறிக்கையிடுகிறவர்களாய், உம்முடைய நாமத்தினாலே ஜெயத்தை எடுக்கிறவர்களாய், உம்முடைய நாமத்தினாலே சூழ்நிலைகளை மாற்றுகிறவர்களாய், உம்முடைய நாமத்தினாலே துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகின்றவர்களாய், உம்முடைய நாமத்தினாலே சத்துருவின் சதி திட்டங்களை நிர்மூலமாக்குகிறவர்களாய் நீர் பலப்படுத்துவீராக. ஒருபொழுதும் வெட்கம் இல்லை, ஒருபொழுதும் தோல்வி இல்லை, ஒருபொழுதும் சத்துரு ஜெயிக்க முடியாது என்ற நம்பிக்கை உண்டாகட்டும். இம்மானுவேல் தேவன் என்னோடு கூட இருக்கிறவர், சர்வ வல்லவர், யுத்த பராக்கிரமர், தடைகளை உடைக்கிறவர், கோலானவர்களை செவையாக்குகிறவர், வனாந்தரத்திலே ஆறுகளையோ அவாந்தர வெளியிலே வழிகளை உண்டு பண்ண வல்ல தேவன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று விசுவாசிக்க நீர் கிருபை பாராட்டுவீராக. சத்துரு விதைக்கின்ற எல்லா அவிசுவாசங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எடுத்து போடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தால் அவிசுவாசங்கள் விலகி போகட்டும். உம்முடைய ஜனங்கள் வாழ்ந்து செழிக்கட்டும். அதை கண்டு அநேகர் பொறாமை கொள்ளும் அளவுக்கு, அன்றைக்கு ஈசாக்கை நீ ஆசீர்வதித்த பொழுது கர்த்தர் ஆசீர்வதித்ததனால் 100 மடங்கு விளைந்தது என்று வாயத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அடுத்த வசனம் சொல்கின்றது, பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று. அந்த பஞ்ச தேசத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்ததனால் 100 மடங்கு அர்த்த ஈசாக்கை போல பெலிஸ்தியர் மேல் பார்த்து பொறாமை கொண்டதை போல எங்களுடைய வாழ்க்கையை கண்டு அநேகர் பொறாமை கொள்ளும் அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே, நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று கண்டோம் என்று அநேகர் சாட்சி சொல்லும்படியாக என் தேவன் கிருபை பாராட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வந்தவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடி இருதயம் பலனடைந்தவர்களாய், ஓ நொறுங்குண்ட இருதயம் பலப்பட்டவர்களாய், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை அறிக்கையிடுகிறவர்களாய் நீர் மாற்றி திரும்ப அனுப்புவீராக. பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவருடைய இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் தேவன் ராப்பகல் உறங்காரே. ராப்பகல் உறங்காரே. பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன், எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.